ஸோ பெரும்பாலும் நம்மளோட சிகிச்சை முறை அப்படிங்கிறது வந்து சர்க்கரையோட அளவுகளை வச்சு தான் நம்ம வந்து சிகிச்சை நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் பரிசோதனை முடிவுகள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து தீர்மானிக்கிறோம் மருத்துவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பரிசோதனை செய்யும்போது ஒரு சில விஷயங்கள் அறியாமையினால செய்கிற சில தவறுகள்னால முறையான ஒரு சர்க்கரை கட்டுப்பாடு கிடைக்காம நிறைய பேர்த்துக்கு வந்து பின்விளைவுகளை மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு 3 விஷயம் வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன். பரிசோதனைக்கு நீங்கள் போகும்போது இந்த 3 விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பரிசோதனை முடிவுகள் வந்து உங்களுக்கு ஏற்றபடி வரலாம். அதே போல் அதனால் சிகிச்சை முறையும் வந்து மாறுபடாமல் இருக்கலாம். முதல் விஷயம், நிறைய பேர்த்துக்கு டெஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து 2 விதமான மக்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து டெஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு போனால் தான் நம்ம சர்க்கரை எப்படி ஏறுதுன்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் வந்து நமக்கு மருந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகப்படியான உணவு முந்தின நாள் நைட்டு நல்லா சாப்பிட்ருப்பாங்க, காலையில் பிளட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது போஸ்ட் பிராண்டல் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்னா நம்ம டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டெல்லாம் குறைச்சிடுவாங்க, முந்தின நாள் ரொம்ப கரெக்டாக சாப்பிடுவாங்க. அதே போல் அன்னைக்கு காலம்பரை டெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து பிளட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போதும் கரெக்டாக அளவாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம சரியான அளவில் வந்து சர்க்கரையை வச்சு டாக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுமே ஒரு தவறான விஷயம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, வழக்கமாக நீங்கள் எந்த மாதிரி உணவை நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உணவை டெஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற அன்னைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங்கில் போய் நம்ம வந்து லேபில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 2வது பிளட்டு கொடுப்பாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் பிளட்டு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லைனா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க, மற்ற நாள்லாம் நீங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றீங்க. ஸோ உங்கள் மருந்து மாத்திரைகள் உங்கள் வீட்டு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு நாள் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுனால உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்து அதனால் வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுத்து மற்ற நாளில் லோ சுகர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ரொம்ப அளவாக கம்மியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது லோவாகுதுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரையை குறைச்சி மற்ற நேரத்தில் அதிக சர்க்கரை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் விஷயம், நிச்சயமாக நீங்கள் பரிசோதனைக்கு போகிற அன்னைக்கு வழக்கமாக என்ன உணவு எடுத்துப்பீங்களோ அதே போல் உணவை முந்தின நாள் இரவும் அன்னைக்கு காலையில் நீங்கள் டெஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஃபாஸ்டிங் கொடுத்ததுக்கு பிறகும் எடுத்துக்கணும். 2வது விஷயம், நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாமா வேண்டாமா, இது நிறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகம். நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டோம், நம்ம மாத்திரை இல்லாமல் பார்த்தா தான் நம்ம சர்க்கரையோட அளவு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு யோசனை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து இது ஃபாலோவும் பண்ணுறாங்க.